ராமனோட 25வது வயதில் ராமனுக்கு முடிசூட்டணும் அப்படின்னு தசரதன் முடிவு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் மந்தரைங்கிற கூனியோடைய தூண்டுதலின்படி கைகேயி தசரதன் கிட்ட ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனால அப்படின்னு வரம் கேட்டு, இந்த நாட்டை என் மகன் பரதன் ஆளட்டும், ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகட்டும் அப்படின்னு வரம் வாங்கிடுறா. அதன்படி ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு நாள் ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது ராமனோட காலில் ஒரு முள்ளு குத்திருச்சு. முள்ளு குத்தியும் ராமன் நடந்து போய்கிட்டே இருக்காரு. ராமனோட காலில் இருந்து ரத்தம் வழியுது. இதை சீதை பார்க்குறாங்க. பார்த்த சீதை ராமன் கிட்ட, எங்க உங்கள் காலில் முள்ளு குத்தி ரத்தம் வழியுது, உங்களுக்கு வலிக்கலையா? நின்று அந்த முள்ளை கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராமன் கேட்கவே இல்லை, நடந்துக்கிட்டே இருக்காரு. அவங்க 2-3 தடவை சொல்லி பார்த்தாங்க. அவங்களுக்கு அழுகை தாழவே முடியல. நில்லுங்க, நானாச்சும் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் ராமன் நிற்கவே இல்லை. இவரோட செயலை கண்டு திகைத்து போய் லக்ஷ்மணன் கிட்ட திரும்பி சீதை சொல்கிறாங்க, பாரு லக்ஷ்மணா, உன்னுடைய அண்ணன் காலில் முள்ளு குத்திருச்சு, எடுத்து விடுங்கன்னு சொல்கிறேன், எடுக்கலை. சரி நில்லுங்க, நானாவது எடுத்து விடுறேன்னு சொல்கிறேன், நிற்கவும் மாட்டேங்கிறாரு, போய்கிட்டே இருக்காரு, ரத்தம் வேற ஒழுகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழறாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து ராமனை எதிர்த்து நின்று லக்ஷ்மணன் கேட்கிறார், அண்ணா, அண்ணி தான் சொல்கிறாங்களே, அந்த முள்ளை எடுத்துட்டு நடக்கலாம் இல்லை நின்னீங்கன்னா அவங்களாச்சும் எடுத்து விடுவாங்க. சரி, இல்லைனாலும் பரவாயில்லை, நில்லுங்க, நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் கேட்கிறார். அப்போது ராமர் சொல்கிறார், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க லக்ஷ்மணா? அந்த முள் என்னை குத்தி காயப்படுத்தி ரத்தம் வர வைக்கணும்னு என் காலில் குத்துச்சுன்னு நினைக்கிறியா? இல்லை ராமா, எனக்கு இந்த மாதிரி முள்ளா பிறக்கக்கூடிய ஒரு பிறவியை கொடுத்துட்ட, இதிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வா, அது உன்னால் மட்டும்தான் முடியும். எனக்குன்னு நீ கொடுத்துருக்கிற செயல் என்ன? குத்துறது மட்டும்தான், அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அந்த செயலாலேயே நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன், என்ன இந்த பிறவியிலிருந்து விடுவித்து விடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. எப்படி நான் அந்த முள்ளை என் காலில் இருந்து எடுத்து விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது ஒரு முள்ளாக இருந்து அந்த முள் சரணாகதி பண்ணும்போதே அதை ராமன் ஏற்றுக்கொண்டார். நம்மளை 6 அறிவு உடைய பரமாத்மா எது, ஜீவாத்மா எது, அவற்றின் தொழில்கள் என்ன, எதை யார் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பகுத்து அறிவக்கூடிய பகுத்தறிவோடு படைச்சிருக்கிறார். அப்போ நாம் சரணாகதி பண்ணால்